Hi students, இன்னைக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 உண்டான ஷெட்யூல் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய தமிழ்நாடு வெப்சைட்டில் டிஎன்இஏ வெப்சைட்டில். ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் வந்து 7/5/2025க்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனும் இன்றைக்கி தான் 7/5/2025க்கு. அப்புறம் ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன், அப்லோடிங் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே 7/5 ஸ்டார்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 6/6/2025. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து 3 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துக்கிறாங்க, 9/6/2025. அப்புறம் ரேண்டம் நம்பர் வந்து 11/6/2025க்கு அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட் டிஎஃப்சி, அதாவது டிஎஃப்சியில் வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் 10/6/2025 20/6/2025 வரை. அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிகேஷன் பண்ணுவாங்க எப்போது 27/6/2025க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் 28/6 2/7 வரைக்கும் எதனா க்ரீவன்ஸ் இருந்தால் நீங்கள் ரெட்ரஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து அதாவது ஜென்ரலுக்கு. ஓகேங்களா, கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி வந்து இன்னும் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணல. கவுன்சிலிங் டேட்ஸ் வில் பி அப்டேட்டட். அப்ளிகேஷன் ஓகே தான், அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணணும். கவுன்சிலிங் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ்க்கும் இன்னும் கவுன்சிலிங் டேட் வில் பி அப்டேட்டட் ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் ஏஐசிடிஇஸ் அகாடமிக் கேலண்டர். ஓகேங்களா, ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% கேட்டகரி வொகேஷ்னல் இன்னும் கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணல. அப்ளிகேஷன் டேட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்ளிகேஷன் டேட் 7/5/2025. அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து 6/6/2025. அப்புறம் வந்து அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து 9/6/2025. ஓகேங்களா, மற்றபடி கவுன்சிலிங் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஓகேங்களா, அதே மாதிரி தமிழ்லையும் கொடுத்துக்கிறாங்க, படித்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா, மற்றபடி இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். TNEAonline.org, அப்புறம் www.dte.tn.gov.in இந்த 2 வெப்சைட்டில் போய் நீங்கள் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இங்கே எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் இதில் வந்து தேவை. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு தேவைன்னாக்கா தமிழ்நாடு கேண்டிடேட் தமிழ்நாடுக்குள்ளேயே படிச்சிருந்தால் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே தமிழ்நாடு கேண்டிடேட் who have passed 8th, 9th, 10th, 11th, 12th standard from schools situated in Tamil Nadu are eligible to apply, but they need not produce nativity certificate ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து வெளியே போய் 8th, 9th, 10th, 11th, 12th அல்லது ஏதாவது 8th அல்லது 9th, 10th, 11th ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் அங்கே வெளி ஸ்டேட்டில் போய் படிச்சிருந்தால் அவங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அவங்களுக்கு தேவை. ஓகேங்களா, மற்றபடி எல்லாம் படித்து பார்த்துக்குங்க. தமிழ்லேயே இருக்குது, தமிழில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். படித்து பார்த்து உங்களுக்கு டவுட்னா இதிலே இருக்குது எல்லாமே. மெரைன் இன்ஜினியரிங்க்கு சில ரூல்ஸ் இருக்குது, மைனிங் இன்ஜினியரிங்க்கு சில ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் படித்து பார்த்துக்குங்க. மெரைன் இன்ஜினியரிங்க்கு சில ரூல்ஸ் இருக்குது, மைனிங் இன்ஜினியரிங்க்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அது ரெண்டு இன்ஜினியரிங்க்கு ரூல்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா, அதை படித்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.